இங்குதான் 3 தெய்வீக நதிகள் இணைகின்றன. அவை கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி. இந்த ஒரு தெய்வீக அனுபவம்தான் பல கோடி இந்துக்களை ஒன்றிணைக்கும் பிரயாக்ராஜ் என்ற ஒரு திருத்தலத்தை உருவாக்கிவிட்டது. மகா கும்பமேளா 2025. 144 வருடங்களுக்கு ஒரே ஒரு முறைதான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வானவியல் மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஹிந்து ஜோதிட காலக்கணிப்பின்படி ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசைக்கு 3 மணி நேரங்களுக்கு முன்பாக வியாழன், சூரியன், சந்திரன் மற்றும் சனி போன்ற கோள்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் வந்து சேருகின்றன. பூச நட்சத்திரம் இணைந்திருப்பது இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பாக்குகிறது. இந்த திருநாளில் பிரம்மாண்டத்தின் சக்திகளும் ஆன்மீக சக்திகளும் ஒன்றிணைகின்றன. இந்த அற்புத நிகழ்வின் ஆன்மீக அனுபவத்தை பெறுவதற்காக திருத்தலங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரயாக்ராஜ் என்ற நகரை நாங்கள் வந்தடைந்தோம். இந்த நகரமானது மோட்சத்தை அளிக்கும் கைலாயத்தின் ஒரு நுழைவு வாயிலாகவே காட்சியளிக்கிறது. இந்த மகா கும்பமேளாவானது மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சக்திகளால் நடத்தப்படுவதை உணர முடிகிறது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த மகா கும்பமேளாவில் உள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கின்றனர். ஜனவரி 13 பிப்ரவரி 24 வரை 45 நாட்கள் நடந்த இந்த மகா கும்பமேளாவில் 60 கோடிக்கும் மேலான பக்தர்கள் உலகின் பல பகுதிகளில் இருந்து வந்திருந்தனர். நாங்கள் மூவரும் இந்த மகா கும்பமேளாவிற்கு வந்திருக்கின்றோம். அன்னை கங்கையின் ஆசீர்வாதம் பெறுவதற்காக. கங்கை தாய் அழைத்தார், தாய் யமுனை நினைத்து விட்டார், நாங்கள் வந்துவிட்டோம். அன்னை சரஸ்வதியின் ஆசையும் பெறுவதற்காக. நம்முடைய சனாதன இந்து பாரம்பரியம் எவ்வளவு பரந்தது என்பதை நான் இங்கு வந்த பிறகு உணர்ந்து பெருமைப்படுகிறேன். இப்போது நாங்கள் திரிவேணி சங்கமத்தை நோக்கி படகில் சென்று கொண்டிருக்கிறோம். இவ்வளவு கோடிக்கணக்கான பக்தர்களின் கூட்டத்தில் இந்த உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை சகோதரர்களின் உதவியின்றி இந்த இடத்தை அடைவது என்பது மிக கடினம். எனவே காவல்துறை சகோதரர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் எல்லாம் இப்போது திரிவேணி சங்கமத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இது சனாதன தர்மத்தோட ஆணிவராக இருக்குது. நாங்கள் அந்த திரிவேணி சங்கமத்தில் எல்லோரும் குளிக்க போய்கிட்டு இருக்கோம். கங்கை தாய் வாழ்க. கங்கை அன்னை மடியில் இப்போ நாங்கள் குளிக்கிறதாக போயின்னு இருக்கோம். நீங்கள் எல்லாம் வாங்க. இதுதான் திரிவேணி சங்கமம். இங்குதான் கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் கலக்கின்றன. இந்த மகா கும்பமேளாவிற்கு வந்ததன் நோக்கமே இந்த திரிவேணி சங்கமத்தில் மூழ்கி எழுவதற்குத்தான். गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती
உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு தெய்வீக அனுபவம். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்க நீ? 6 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நான் இங்கே வந்திருக்கேன். 144 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கேன். 6 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கக்கூடிய அரை கும்ப மேலால் நான் முன்னாடி வந்திருக்கேன். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த முழு கும்ப மேளாவில் நான் வந்திருக்கேன், கலந்துக்கணுன்னு. ஏன்னா 144 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா கோள்களும் இங்கே ஒன்றா சேர்றதுன்னு அது ஒரு விசேஷமாக இங்கே ஒரு மகிமை இருக்குது. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் திரு யோகி அவர்கள் எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை இங்கே செஞ்சுருக்காரு? யோகிஜியை எவ்வளோ புகழ்ந்தாலும் அது குறைவு தான். ஏன்னா 45 நாட்களில் 60 கோடி மக்கள் இங்கே வரப்போகிறாங்க. அந்த அளவு மிகவும் பிரம்மாண்டமாக ஒரு நகரத்தையே இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதாவது 40 சதுர கிலோமீட்டர் பரப்புற ஒரு பெரிய நகரத்தையே அவர் இங்கே உருவாக்கியிருக்காரு. இது எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய அவர் புகழ வேண்டிய ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இங்கே பல கோடி சாது சன்னியாசிகள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் எல்லாமே இங்கே வரப்போகிறாங்க. கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத இந்த பிரம்மாண்டமான மகா கும்பமேளாவில் நான் வந்தது என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்க. இதுக்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய பல அக்காடாக்களை சார்ந்த சாது சன்னியாசிகளை சந்திக்கக்கூடிய பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய தியாகம், தவம் மற்றும் அவர்களுடைய தெய்வீக சக்திகளுக்கு முன்னால் நாங்கள் தலை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றோம். இந்த மகா கும்பமேளாவில் நானும் கூட பாரதத்தின் பரம்பரை உடையான வேட்டி குர்தா அணிவதில் பெருமை கொண்டேன். இங்கே நாங்கள் இருந்த ஒவ்வொரு நொடியும், போன ஒவ்வொரு இடத்துலையும் சனாதன தர்மத்தின் தெய்வீக சக்திகளை கண்டு அதிசயிச்சு போனோம். श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम्। ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सेदसादनम्। ॐ नमो भगवते रुद्राय। नमस्ते रुद्रमन्यव उतोत इषवे नमः। नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुत ते नमः। यात इषुः शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्या यातवतया नो रुद्रमृडया। या ते रुद्रशिवा तनूरघोरा पापकाशिनी। तया नस्तनुवाशन्तमया गिरिशन्ताभिचाकशीः। यामिषुङ्गिरिशन्तहस्ते बिभर्ष्यस्तवे। शिवाङ्गिरित्रतां कुरु माहि गुंसेः पुरुषं जगत्। शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि। यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत्। अध्यवोचदधिवक्ता प्रथमो दैव्योऽभिषक्।
பிரயாக்ராஜில் 2 நாட்கள் மகா கும்பமேளாவின் அதிசயத்தையும் அற்புதத்தையும் அனுபவித்த பிறகு நாங்கள் மனித வரலாற்றில் தோன்றிய முதல் நகரமான காசியை நோக்கி பயணித்தோம். இமயத்தின் உச்சியிலிருந்து ஓடிவரும் மனித குல வரலாற்றை சொல்லும், பாரதத்தின் தொன்மையான பாரம்பரியத்தை வளர்க்கும், அன்னை கங்கையின் பரிசுத்தம் நிறைந்த, மனித மனங்களை கட்டிப்போடும், இயற்கை எழில் கொஞ்சும் மனித குலத்தின் உலகின் முதல் நகரம் இதுதான், காஷி. காஷி, பனாரஸ், வாரணாசி என்று எந்த பெயரில் அழைத்தாலும் அழகு கொஞ்சும் பழமையான ஆன்மீக நகரம் இதுதான். அன்று மாலையே கங்கைக்கரையின் ஓரத்தில் நடக்கும் ஆரத்தியை கண்டு ஆனந்தமடைந்தோம். இந்த ஆனந்தம் பொங்கும் ஆரத்தியை காண்பதற்கு உலகின் பல பகுதிகளிலிருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் தினமும் வருகின்றனர். இரண்டாவது நாள் காஷி விஸ்வநாதரின் தரிசனம் பெறும் அருள் பெற்றோம். தரிசனத்தின் போது கோவில் கர்ப்பகிரகத்தில் இருந்து வரும் மந்திர உச்சாடங்களின் அதிர்வுகள் ஆத்மாவிற்கு ஆனந்தத்தையும் சக்தியையும் அளித்தன. இதன் பிறகு ஸ்ரீ குழந்தை ராமனை தரிசிப்பதற்காக அயோத்தியாவை நோக்கி சென்றோம். நாங்கள் பல யுகங்களாக வெற்றியின் முகமாய் விளங்கும் ஒரு நகரம் அயோத்தியா. இங்குதான் பாரதத்தின் புகழ் போற்றும் ஒரு நல்ல மகனாய், சகோதரனாய், கணவனாய், மகாராஜாவாக வாழ்ந்த ஸ்ரீ ராமச்சந்திர பெருமான் அவதரித்தார். ध्यायेदाजानुबाहुं धृतशरधनुषं बद्धपद्मासनस्थं पीतं वासो वसानं नवकमलदलस्पर्धिनेत्रं प्रसन्नं वामाङ्कारूढसीता मुखकमलमिलल्लोचनं नीरदाभं नानालङ्कारदीप्तं दधतमुरुजटामण्डलं रामचन्द्रम्. குழந்தை ராமனின் தரிசனம் பெற்ற பிறகு ஆன்மீக சக்திகள் மற்றும் தெய்வீக அனுபவங்களோடு நாங்கள் மீண்டும் மதுவனத்தை நோக்கி பயணித்தோம்.